அண்ணா ஊழல் யூனிவர்சிட்டியில வேந்தராக நம்ம மோடி ஐயா இருக்கணும்னா அந்த யூனிவர்சிட்டிக்கு பேரே ஸ்டாலின் வைக்கணும். ஸ்டாலின் ஊழல் யூனிவர்சிட்டிக்கு வேந்தரா நாங்க இருக்கோம். அந்த யூனிவர்சிட்டியினுடைய பேரே ஸ்டாலின் ஐயா பேர்ல வச்சிடலாம். ஏன்னா வேந்தர் என்ன பண்ணுவாரு? யூனிவர்சிட்டியில் நடக்கிற தவறுகளை கரெக்ட் பண்றதுக்கு வேந்தர் வருவார். அதனால ஸ்டாலின் ஊழல் பல்கலைக்கழகத்திற்கு அங்க இருக்கக்கூடிய தவறுகளை திருத்துவதற்கு வேந்தராக மோடி ஐயா வருவாரு. அதனால ஸ்டாலின் ஐயாவே அப்பப்ப உண்மையை பேசுறாரு. இந்த சந்திராஷ்டம் இருக்கும் நினைக்கிறேன். அப்பப்ப வாய் திறந்து உண்மையை பேசுறாரு. ஸ்டாலின் அவர்கள் பேசி ஒரு உண்மையாக எடுத்துக்கொள்கின்றோம். தமிழ்நாட்டில் இருக்கணும்னே 2026 உனக்கு கொட்டத்தில் அடக்கி ஓட ஒண்ணுன்னு அதுக்காகத்தான் வந்திருக்கேன். இதுக்காகலாம் வரலன்னு இதுல மாற்றி ஆகும். 2026 நீங்க மாத்தினீங்கன்னா நம்ம தலைமுறையை அழிச்சிடும். ரோலெக்ஸ்னு பேர் வைக்கிறான் பாருங்க, என்ன கொழுப்பு பாருங்க. ரோலெக்ஸ்னு பேர் வைக்கிறான். என்னன்னு அண்ணே நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். என்னோட நடை உடை பாவனை பாக்குறீங்க. எங்கேயாச்சும் எனக்கு பவர் மேல ஆசை இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? பவர் மேல ஆசை இருக்க யாராச்சும் இப்படி பேசுவாங்க? அப்படியே பேலன்ஸ் பண்ணி நைஸா மாண்புமிகு எனக்கு தெரியும் நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியாது. இந்த கட்சி மேல அட்டாக் பண்ணா ஐயோ நாளைக்கு கூட்டணிக்கு வருவாங்க, இந்த கட்சி மேல அட்டாக் பண்ணா இவங்க கூட்டணிக்கு வருவான், இந்த தலைவர் நாளைக்கு செட்டிங் போட்டுக்கலாம் நாம ஜெயிக்கிறதுக்கு, இந்த தலைவர் இப்படி செட்டிங் போட்டுக்கலாம். நான் ஸ்ட்ரெயிட்டா அடிக்கிறேன். அப்படி இருந்தா நான் பவர்ல உட்காரணுங்கிற ஆசை இருக்கிற பேசுவானா? எந்த எதிர்மறையும் எதிர்கொள்வதற்கு தயாராக யாரை விட்டு வைக்கலையானா? பாலிடிக்ஸ்ல எனக்கு நண்பர்கள் கிடையாதுங்க. நான் தெளிவா இருக்கேன். தப்பு யார் செஞ்சாலும் கால் அவுட் பண்ணணும். ஏன்னா பாலிடிக்ஸ்ல நண்பர்கள் அதிகமா வச்சுட்டீங்கன்னா உண்மையை பேச முடியாது. பேலன்ஸ் பண்ணி அரசியல் பண்ணி நானும் போய் 10 வருஷம் கழிச்சு முட்டு சந்தல் நிற்கிறேன். அப்படி யார் சொன்னாருன்னு? ஓ இவர் நாடாளுமன்றத்துக்கு போய் பேசி பார்த்தாரா? ஸ்டாலின் ஒரு நாடாளுமன்றத்துக்கு போனாராமா? அவர் எந்திரிக்கு பேசுறதுக்கு எதிர்த்து நின்னாருங்களாமா? உடனே மோடி ஐயா பேசக்கூடாதுன்றாராமா? உடனே வெளியே வந்துட்டாராமா? உடனே இங்க வந்து ஸ்டாலின் என்ன நாடாளுமன்றத்துக்குள்ள எட்டி பார்த்திருக்காரா ஸ்டாலின் ஐயா? ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் ஹவுஸ் என்ன, ஸ்பீக்கர் என்ன, காலிங் அட்டென்ஷன் என்ன, ஒரு கட்சிக்கு பேசுறதுக்கு எப்படி டைம் கொடுக்குறாங்க, அந்த கட்சிக்கான டைம் அலோகேஷன் என்ன, இதெல்லாம் ஒரு தெரியுமா? சும்மா அப்படி அடிச்சுட வேண்டியது. நாடாளுமன்றத்தில் பேச முடியாது. இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் எங்களை விட எதிர்கட்சிகள் தான் அதிகமாக போய் பேசுறாங்க. நாங்கள் உண்மை பேசுறது கம்முன்னு உட்காந்துருக்கோம். எல்லாம் எதிர்த்து பொய்யா பேசுறாங்க நாடாளுமன்றத்தில். இரண்டாவது அண்ணா இன்னைக்கு காலையில 2 மணிக்கு வந்து வீட்டில் கைது பண்றது ஜனநாயகமா? கோயம்புத்தூர்ல ஒரு ஸ்கூல் மோடி ஐயா ரேலி நடக்குது. கோயம்புத்தூர் உதாரணமே கொடுக்குறாங்க. குழந்தைங்களுக்கு மத்தியானத்துக்கு மேல லீவ் விட சொல்றாங்க. குழந்தைங்களுக்கு லீவ் விட்டாச்சு. குழந்தைங்க எல்லாம் மோடி ஐயா வரும்போது ரோட்ல வந்து பாக்குறாங்க. என்ன செக்ஷன் போட்டிருக்காங்க தெரியுமானே? ஐயா செக்ஷன் பாத்தீங்கன்னா என்னென்ன சட்டம் இருக்கோ குழந்தைகளை துன்புறுத்தினார்கள் ஒரு செக்ஷனை போடு, போக்சோ போடு, இருக்கிற எல்லா ஜூனியர் ஜஸ்டிஸ் ஆக்ட் போடு, எல்லாத்தையும் போடு. ஹைகோர்ட் என்ன சொல்லுச்சு? இதை விட கேவலமாக ஒரு எஃப்ஐஆர் உங்க வாழ்க்கையில போட்டிருக்க முடியாதான்னு ஹைகோர்ட் நீதிபதி சொல்லலையா? இது ஜனநாயகம். உங்களுக்கு ஸ்கூல்ல இருக்கக்கூடிய குழந்தை ரோட்ல வந்து அவர்களுடைய பிரதமரை அவங்க பாக்குறாங்க. காரணம் ஸ்கூல் லீவு, மத்தியானம் வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க எல்லாத்தையும். அதுக்கு அந்த ஸ்கூல் மீது அவங்க போட்டிருக்கக்கூடிய வழக்கு. இது ஜனநாயகத்தை பத்தி ஸ்டாலின் அவங்க நம்ம கிளாஸ் எடுக்கிறாங்க. அவங்க கூட்டணி யாரோட வச்சிருக்காரு? காங்கிரஸோட. எத்தனை முறை காங்கிரஸ் 356 பயன்படுத்தி மக்கள் அதிகாரம் பெற்ற மாநில அரசு பண்ணிக்கினாங்க? 91 முறை. இந்திரா காந்தி 51 முறை. இன்னைக்கு அவங்களோட கூட்டணி வச்சுட்டு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு 356 பத்தி. அதனால ஜனநாயகம் என்கின்ற வார்த்தையை பேசுவதற்கு தகுதி இல்லாத ஒரே தலைவர்னா மு.க. ஸ்டாலின்.